3 தடவை ஏமாந்த முதலை. ஒரு அழகான பசுமையான காட்டுல ஒரு புத்திசாலி நரி வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது தண்ணீர் குடிக்க ஆற்றுக்கு போனது. ஆனா அந்த ஆற்றுக்குள் ஒரு முதலை ஒளிஞ்சிருந்தது. நரி தண்ணீர் குடிக்க குனிஞ்சபோது திடீரென்று முதலை அதன் காலை பிடிச்சது. ஆனா புத்திசாலி நரி யோசித்தது. உடனே அது சொன்னது, "அட முட்டாள் முதலையே, அது ஏன் கால் இல்ல, மரத்தின் வேர்." அதை நம்பிய முதலை வாயை திறந்தது. அடுத்த நொடியில் நரி சத்தமா சிரிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடுச்சு. முதலைக்கு ரொம்ப கோபம் வந்தது. இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த நரிய பிடிக்கணும்னு ஒரு புதிய பிளான் போட்டது. ஆற்றுக்கு பக்கத்துல இருந்த நாவல் மரத்துக்கு கீழ நாவல் பழ குவியலுக்குள் ஒளிஞ்சு கொண்டது. அதுக்கப்புறம் நரி தண்ணீர் குடிக்க வந்தது. வாவ், இவ்வளவு நாவல் பழமா? அதை சாப்பிட மகிழ்ச்சியா அருகில் போனது. ஆனா பழக்குவியல் கொஞ்சம் அசைந்தது. நரி உடனே நின்றது. அதுக்கு சந்தேகம் வந்தது. அது நன்றாக கவனிச்சு பார்த்தது. அப்போ உள்ளே முதலை கண் தெரிந்தது. இன்னும் கொஞ்சம் பார்த்ததும் முகமும் தெரிந்தது. உடனே நரி சிரிச்சுக்கிட்டே, "என்ன உன்னால பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுச்சு. முதலை இன்னும் விடவில்லை. இந்த தடவை கண்டிப்பா பிடிக்கணும். அடுத்த நாள் அது கரையில் செத்த மாதிரி அசையாம படுத்துக்கிட்டது. அப்போ நரி மீண்டும் தண்ணீர் குடிக்க வந்தது. அது முதலை பார்த்ததும் சந்தேகம் வந்தது. அதுக்கு பக்கத்துல இருந்த மண்ணை கவனிச்சது. மண் ஈரமா இருந்தது. உடனே நரி புரிஞ்சுகிட்டது, என்னை பிடிக்க பிளான் போட்டு இப்போதான் நீங்க வந்திருக்கணும்னு அது சிரிச்சு ஒரு ட்ரிக் பண்ணது. முதலை செத்தா கால் அசையும், ஆனா இது அசையலையே. அதை கேட்ட உடனே முதலை தன்னாலேயே காலை அசைத்தது. நரி சிரிச்சுக்கிட்டே, "அடே முட்டாள், செத்த முதலை எப்படி அசையும்னு சொல்லிட்டு, என்ன உன்னால பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுச்சு. முதலை 3 தடவை முயற்சி செய்தாலும் நரியை பிடிக்க முடியவில்லை. ஏன்னா நரி புத்திசாலி. கதை மாறல்: புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம்.